நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்த படம் எங்கள் வீட்டு பிள்ளை. எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடித்து அசத்தின இந்த படம் அவரோட அரசியல் இமேஜை வேறு லெவலுக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு. இந்த படத்தில் வர ஒரு பாடல் அப்போதைய அரசியல் சூழலை மிகப்பெரிய விவாதத்தையே ஏற்படுத்துச்சு. அரசியல் ரீதியாக எம்ஜிஆர் எதிர்த்தாலும் அவரோட மக்கள் செல்வாக்க கண்ணதாசன் எப்படி பாட்டு எழுதினார் அப்படிங்கிற சுவாரஸ்யமான வரலாற்றை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். படத்தில் ஒரு எம்ஜிஆர் ஏழைகளை துன்புறுத்தும் ஜமீன்தாரை எதிர்த்து சாட்டையால் அடிக்கிற ஒரு அதிரடியான காட்சி. அந்த சமயத்தில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரியும் தப்பு செய்கிறவங்களை எச்சரிக்கை செய்கிற மாதிரியும் ஒரு பாடல் தேவைப்பட்டது. வழக்கம் போல் கவியரசு கண்ணதாசன் பேனாவை எடுக்கிறாரு. மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் ஒரு துள்ளலான அதே சமயம் கம்பீரமான தாளத்தை கொடுக்குறாரு. அந்த தாளத்தை கேட்டதும் கண்ணதாசன் எழுதின வரிகள் தான், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார், உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் என்ற காலத்தால் அழியாத பாடல். இந்த வரிகளை கேட்டதும் எம்ஜிஆர் அப்படியே சிலிர்த்து போயிடுறாரு. ஏன்னா இது வெறும் படத்துக்கான வரி இல்லை, நிஜ வாழ்க்கையில் தான் மக்களுக்கு செய்ய நினச்சதை கண்ணதாசன் வரிகளாக மாற்றிருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. மேலும் அந்த பாட்டில் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் அப்படின்ற வரிகள் இன்றைக்குமே மக்கள் மனசில் நீங்காத இடத்த பிடிச்சிருக்கு. அப்படிப்பட்ட வரிகளை கொடுத்தவர் தான் நம்ம கண்ணதாசன். நம்ம கண்ணதாசன் அவர்களை ஒரு படத்தில் பாட்டு எழுத கூப்பிட்றோம் அப்படின்னா அந்த சூழ்நிலையை முதல்ல சொல்லிடுவாங்க. சூழ்நிலையை முதல்ல சொன்ன உடனே அந்த பாடல் யாருக்கு எந்த நடிகர் நடிக்கிறாரு அப்படின்னு முதல்ல பார்த்துக்குவார். அதை பார்த்துட்டு அவங்களோட வாழ்க்கையில் இல்லைன்னா பின் வரக்கூடிய காலங்களில் முன்னாடி இருந்த காலங்களில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கா அல்லது நல்ல விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பார். பார்த்துட்டு அந்த பாட்டு மூலமாகவே அவங்களோட வாழ்க்கையவே விளக்குற மாதிரி பாட்டை தான் நம்ம கண்ணதாசன் எழுதுவார். சும்மாவா சொன்னாங்க கவி பேரரசு கண்ணதாசன் அப்படின்னு. அப்படிங்கிற வரிகள் மூலமாக தப்பு செய்கிறவங்க யாராக இருந்தாலும் தண்டனை உறுதி அப்படின்ற சாட்டையடி கவிஞரை கொடுத்துருக்காரு. படம் ரிலீஸ் ஆன போது தேட்டர்களில் எம்ஜிஆர் சாட்டையை சுழற்றி அடிக்கும்போது மக்கள் காசுகளை அள்ளி வீசி கொண்டாடினாங்க. அரசியல் பகையையும் தாண்டி எம்ஜிஆரின் மக்கள் நற்பணிக்காக கவிஞர் எழுதின இந்த வரிகள் உங்களை வியக்க வைக்குதான். ஆமாங்க, என்னையும் வியக்க வைக்குது. உங்களை வியக்க வைத்திருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான சம்பவத்தோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.